Okay, good evening, students. Last class, the three types of relations பார்த்திருந்தோம். Reflexive, symmetric, transitive. நல்ல டீடைலா பார்த்தோம். Reflexive என்ன மீனிங்னா A, A belongs to R for every element of A. A, every element of the first set is related to itself. இதை satisfy பண்ணுச்சுன்னா reflexive. Symmetric, if A, B belongs to R, implies B, A belongs to AB belongs to R na BA also belongs to R. Transitive, if A, B, C belongs to R, implies A, C belongs to R. இது த்ரீ தான் நம்ம டீடைலா பார்த்திருந்தோம். ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக், டிரான்சிட்டிவ். இப்போ இன்னொன்னு இருக்கு, ஈக்வலன்ஸ் ரிலேஷன். ஈக்வலன்ஸ் ரிலேஷன் என்ன மீனிங்னா ரிலேஷன் இஸ் செட் டு பி ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக், டிரான்சிட்டிவ். இந்த த்ரீயுமே சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா அதுக்கு ஈக்வலன்ஸ். இஃப் இட் இஸ் ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக் அண்ட் டிரான்சிட்டிவ், இந்த த்ரீ ரிலேஷன்ஸையும் சாட்டிஸ்ஃபை பண்ணா அதுக்கு ஈக்வலன்ஸ் ரிலேஷன் மீன். இப்ப இதை பேஸ் பண்ணி தான் ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் ரொம்ப சிம்பிளா இருக்கும், பட் ப்ராப்பரா நீ ரெப்ரசன்ட் பண்ணணும், மீனிங்லாம் புரியும். ஆனா நீ கரெக்டா ப்ராப்பரா எழுதுனாதான் போர்ட்ல மார்க்ஸ் ஃபுல்லா ஸ்கோர் பண்ண முடியும். அதனால கொஞ்சம் ஸ்டார்டிங்ல இருந்தே நல்லா அப்சர்வ் பண்ணிட்டே வாங்க. எக்ஸசைஸ் 1.1, எக்ஸசைஸ் 1.1 ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாரு, எல்லாம் 1 மார்க்ஸ் தான். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எல்லாமே determine whether each of the following relations are reflexive, symmetric and transitive. First one, relation R in the set A எதுல டிஃபைன் பண்றான்றது முக்கியம், நல்லா கவனிச்சுட்டே வா. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சப்டிவிஷன் ரூல்ஸ். relation R on the set A equal to 1, 2, 3 up to 14. Defined on the set A equal to 1, 2, 3 up to 14. Defined as R equal to, the relation R equal to the set of all ordered pairs x, y such that 3x minus y equal to 0. 3x minus y equal to 0. Okay. Relation define பண்ணிருக்கோம். இப்போ நம்ம செக் பண்ணணும், இது ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக், டிரான்சிட்டிவ் இந்த த்ரீ ரிலேஷன்ஸும் இருக்கா என்னன்னு செக் பண்ணணும். டோட்டலா 2 வேஸ்ல பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வே ஜெனரலா ப்ரூஃப் கொடுக்கிறது, அதுதான் பெட்டர் வே. நல்லா கவனிப்பா. given relation 3x minus y equal to 0. ரிஃப்ளெக்சிவ்னா என்ன தெரியுமா பண்ணும், every element of the first set is related to itself. அதானே? அப்ப என்ன பண்ற, x, x ரிஃப்ளெக்சிவ் நம்ம ஜெனரலா a, a எழுதுறோம்ல, ஆர்டர் பேர் x, y, பட் இது x, x க்கு ட்ரூவான்னு செக் பண்ணணும். ஃபார் ஆல் x, x, x க்கு நம்ம ட்ரூவான்னு செக் பண்ணணும். நல்ல கவனி. if x equal to y, x, x னா y equal to x, x equal to y னா என்ன ஆகும் பாரு இந்த ரிலேஷன். 3x minus x equal to y, x 3x minus x equal to 2x. 2x 0 வா எல்லா கேஸும். இப்போ செட் A ல என்ன எலிமெண்ட்ஸ் இருக்கு, 1, 2, 3, 4 எக்ஸெட்ரா அப் டு 14 இருக்கு. 2x 0, x உம் y உம் ஈக்குவல்னு அஸ்யூம் பண்ணோம்னா இந்த ரிலேஷன்ல 3x minus x equal to 0 1 செக் பண்ணணும். 2x equal to 0 for all values of x in A one செக் பண்ண. இது கிடையாதுல, 2x இங்க 0 கிடையாது. 0வா இருந்தா மட்டும்தான் 0, otherwise not equal to 0. இங்க ஃபர்ஸ்ட் செட்ல எல்லா எலிமெண்ட்டும் நான் 0. 2x not equal to 0. Therefore R is not reflexive. R is not reflexive. Second, நான் ரெண்டு மெத்தட்லயும் பண்றேன், நீ அப்சர்வ் பண்ணிட்டே வா. செகண்ட் மெத்தட் என்னன்னா, xy ட்ரூவா இருந்தா yx ட்ரூவான்னு நம்ம செக் பண்ணணும்.
நல்ல கவனிப்பா. If x comma y belongs to R, x comma y belongs to R, x comma y belongs to R என்ன மீனிங்? அந்த பேர் வந்து இதை சாட்டிஸ்ஃபை பண்ணும். Therefore 3x minus y equal to 0. This is true. 3x minus y equal to 0. அப்ப நீ என்ன பண்ணணும்னா x y இன்டர்சேஞ்ச் பண்ணி பாரு, அதுவும் ட்ரூவான்னு செக் பண்ணணும். பட் 3x minus y 0னா 3y minus x 0வா? ஒரு கேஸ் 3x minus y 0வா இருந்தா 3y minus x 0வா இருக்குமானா இருக்காது. 3x minus y 0, but 3y minus x, 3x minus y not equal to 0. Therefore, y comma x does not belongs to R. xy belongs to R, yx does not belong to R. Therefore, R is not symmetric. Third one. Third என்ன transitive-க்கு AB BC belongs to R, AC இருக்கான்னு பார்க்கணும். ஓகேவா? இப்ப என்ன பண்றேன், நான் ABக்கு பதிலா XY, XY, YZ belongs to R ன்னு assume பண்றேன். If x, y, y, z belongs to R என்ன மீனிங் தான், XY belongs to R னா 3x minus y equal to 0. Y, z belongs to R னா 3y minus z equal to 0. 3y minus z equal to 0. நல்ல கவனி. இப்ப x, z இருக்கணும்னு வச்சுக்கோயேன். x, z இருக்கணும்னா 3x minus z 0 செக் பண்ணணும். 3x minus z 0வா இருந்தா transitive. 3x minus z. இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ல இருந்து இது ட்ரூவான்னு செக் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை 3ல மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணேன். இங்க பாரு, equation 1, equation 2, first equation into 3, 9x minus 3y equal to 0. கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும், போக போக தான் கிளியர் ஆகும். கவனிச்சிட்டே வரும். செகண்ட் ஈக்குவேஷன் 3y minus z equal to 0. இதை ஆட் பண்ணணும், இது கேன்சல் ஆயிடும். 9x minus z தான் 0. அப்போ 3x minus z not equal to 0. 3z minus z not equal to 0 னா x, z does not belong to R. x, z does not belong to R னா R is not transitive. இது வந்து ஜெனரல் கேஸ், ஜெனரலா ப்ரூவ் பண்றது. நீ இப்படி பிராக்டிஸ் பண்ணாதான்ப்பா பெட்டரா இருக்கும். எக்ஸாம்ல நீ இப்படி எழுதுனாதான் சாட்டிஸ்ஃபைடா இருக்கும். பட் இதே சம இன்னொரு மெத்தட்ல பண்ணலாம். நல்லா கவனிங்க. சேம் ப்ராப்ளம் வேற எப்படி பண்ணலாம் பாரு, சிம்பிள். அது ஏன் அதுக்கும் இருக்கும் என்ன டிஃபரன்ஸ் சொல்றேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்கன்னா, டிஃபைன் பண்ணிருக்க செட் ஏ 1 to 3 எக்ஸெட்ரா அப் டு 14, 1 to 14ல தான் ரிலேஷன் டிஃபைன் பண்றான். ரிலேஷன் என்ன டிஃபைன் பண்ணிருக்கான்னு பாரு. செட் ஆஃப் ஆல் ஆர்டர் பர் செட் satisfying the condition 3x minus y 0ன்னு சொல்றானா, 3x minus y 0னா என்ன, y equal to 3x. In that ordered pair, second element is thrice of first element. Y equal to 3x என்ன மீனிங், ஆர்டர் பேர்ல செகண்டா இருக்கிற எலிமெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் மாதிரி 3 டைம்ஸ். அப்போ x 1 செலக்ட் பண்ணினா அந்த ரிலேஷனே நம்ம கண்டுபிடிச்சோம். இந்த ஆரை ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு, நம்ம இந்த கேஸ்க்கு ஆர்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணல, ஜென்ரலாவே ப்ரூஃப் கொடுக்கும். பட் இந்த கேஸ்க்கு பாரு, ஆர் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுமான்னு பாரு. x1 எல்லா எலிமெண்ட்டுக்கும் செக் பண்ணணும். ஃபர்ஸ்ட் x1 எடுத்தீங்கன்னா x1னா y3, ஸோ 1, 3. x2னா y6, x3னா y9, x4னா y12, x5னா 3, 5, 15. ஆனா ஏல 15 இல்ல, 14ஓட ஸ்டாப் ஆயிருதுல்ல. அப்ப இந்த 4 பேர்ஸ் தான் சாட்டிஸ்ஃபை பண்ணும். இப்போ ரிலேஷன்ல இருக்கிற எலிமெண்ட் ஃபைனைட்டா இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபைனைட்டா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பண்றது பெட்டர். அது மாதிரி பண்ணாம இது மாதிரி பண்ணணும். ரிலேஷன்ல இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸும் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஃபைனைட் தானே, ஃபைனைட்லயும் ரொம்ப கம்மியா தான் இருக்கு, ஒன்லி 4 பேர்ஸ் தான் இருக்கு. அப்ப இதை எடுத்துக்கிட்டு சொல்றது ஈஸி. இப்ப பாரு, ஃபர்ஸ்ட் இது ரிஃப்ளெக்சிவா இருக்கணும்னா எந்த செட்ஸை டிஃபைன் பண்ணியிருக்கான், a equal to 1 to 14.
ரிஃப்ளெக்சிவ்னா 1,1 இருக்கணும், 2,2, 3,3 அப்படியே 14,14 வரலும் இருக்கும். ஆனா இங்க ஃபர்ஸ்ட் 1,1 இல்ல அந்த ரிலேஷன். அப்படி என்ன சொல்லிடலாம்? 1,1 does not belongs to R. Therefore, R is not reflexive. Second, சிமெட்ரிக்கா இருக்கணும்னு வச்சுக்கோ. 1, 3 இருக்கு, 3, 1 இருக்கா? இல்ல. 1,3 belongs to R, but 3,1 does not belongs to R. Therefore, R is not symmetric. R is not symmetric. நல்லா கவனிச்சுட்டே பாப்பா. Third, transitive check பண்ணணும்னு வச்சுக்கோ. given ரிலேஷன்ல ஒரு ஆர்டர் பேர் எடுக்கணும். அது எதுல எண்ட் ஆகுதோ அதுல ஸ்டார்ட் ஆகுற மாதிரி பேர் இருக்கான்னு பார்க்கணும். இப்ப நான் 1,3 எடுக்கிறேன்னு வச்சுக்கோயேன். 3ல எண்ட் ஆகுதா? 3ல ஸ்டார்ட் ஆகுற மாதிரி வேற பேர் இருக்கான்னு பாரு. 1,3, 3,9 இருக்கு. அப்ப அதை எக்ஸாம்பிளா எடுத்து 1,3 belong 1,3 and 3,9 belongs to what? 1,3 இருக்கு, 3,9 இருக்கு. இன் பிட்வீன் இருக்கிற 3 எலிமினேட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோயேன். 1,9 இருக்கா? 1, 3, 3, 9. அந்த 3 விட்டேன்னா பேலன்ஸ் என்ன இருக்கும்? 1,9. 1,9 இதுல இருக்கான்னு பாரு. does not belongs to what? 1,3, 3,9 இருக்கு, ஆனா 1,9 இருக்கு. Therefore, R is not transitive. அப்படியும் பண்ணலாம், இப்படியும் பண்ணலாம். இன்னொன்னு சொல்றேன், நல்லா கவனி. நாட் ரிஃப்ளெக்சிவ், நாட் சிமெட்ரிக், நாட் டிரான்சிட்டிவ் எக்ஸாம்பிள் கொடுத்தாலே போதும். டிஸ்ப்ரூவ் பண்றதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்தாலே போதும். நாட்னால அதை இப்படியும் பண்ணலாம், இப்படியும் பண்ணலாம். ஒருவேளை இது டிரான்சிட்டிவ், இது ரிஃப்ளெக்சிவ்னா இப்படிதான் நீ பண்ணணும். அதனாலதான் 2 மெத்தட்லயும் சொல்றேன். நாட்டுக்கு நீ எக்ஸாம்பிள் கொடுத்தே டிஸ்ப்ரூவ் பண்ணலாம். ஸோ நான் இங்க எக்ஸாம்பிள் கொடுத்தே டிஸ்ப்ரூவ் பண்ணியிருக்கேன். இந்த சம்க்கு இப்ப இது பெட்டரா தெரியும். இது நாட்னால இது பெட்டரா தெரியும். பட் இது ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக், டிரான்சிட்டிவ்னா இப்படிதான் ப்ரூஃப் கொடுத்தாகும். ஸோ இந்த 2 மெத்தட் எழுதிக்கோங்க. எக்ஸாம்ல நாட்ன்றதுனால இது ப்ரிஃபரபிள், இப்படியே பண்ணிடலாம். 1,1 இல்ல, நாட் ரிஃப்ளெக்சிவ். 1,3 இருக்கு, 3,1 இல்ல, நாட் சிமெட்ரிக். 1, 3, 3, 9 இருக்கு, 1, 9 இல்ல, நாட் டிரான்சிட்டிவ். இது பெட்டர். பட் அதுவும் தெரியும். இதுல எதனா டவுட் இருந்தா கேட்கலாம், இல்லாட்டி காப்பி பண்ணு. சொல்லுங்க அஸ்வினி. ஓகே, இதை காப்பி பண்ணிருக்கேன்.
ஓகே, கவனிப்பா. எகைன் ஒரு வாட்டி சொல்றேன். ரிலேஷன் டிஃபைன் பண்ணிட்டு இருக்க செட் வந்து ஏ இஸ் 1 to 14, ரிலேஷன் 3x minus y 0. இதை சாட்டிஸ்ஃபை பண்ற பேர் 3x minus y 0. ஜெனரல் கேஸ்க்கு ரிஃப்ளெக்சிவ்னா xy இங்க இருக்கிற ரெண்டு வேரியபிளும் ஈக்குவலா அசியூம் பண்ணணும். x ஈக்குவல் டு ஒய்னு போட்டு பாரு, அது ட்ரூவா ஃபால்ஸ் தான். இந்த ரிலேஷன்ல y ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 2x வரும். 2x வந்து நாட் ஈக்குவல் டு 0. 0 வந்தாதான் அந்த ரிலேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். 2x நாட் ஈக்குவல் டு 0, so r is not reflective. xy இருந்தா yx இருக்கணும், அப்படி இருந்தா சிமெட்ரிக். xy இருக்குன்னா 3x minus y 0. 3x minus y 0ன்னா 3y minus x 0 ஆகும்னு சொல்ல முடியாது. இது 0 வந்தா இது 0 ஆகும்னு எப்படி சொல்ல முடியும்? சேஞ்ச் ஆகுதுல டோட்டலா. சப்போஸ் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோ. ஃபார் எக்ஸாம்பிள் x minus y 0, x minus y 0ன்னா y minus x 0வா? x minus y 0ன்னா y minus x 0வா? x minus y 0னா என்ன மீனிங்? x equal to y. x equal to y னா y equal to x தானே. அந்த கேஸ்க்கு சிமெட்ரிக்கா இருக்கும். கோஎஃபிஷியன்ட் சேமா இருந்தா. இங்க 3 1 இருக்கு, இங்க 1 3 1 3 1, இங்க -1 3. அப்ப இது 0 ஆச்சுன்னா இது 0 ஆகும்னு சொல்ல முடியாது. அதனால நாட் சிமெட்ரிக் சொல்லிட்டோம். டிரான்சிட்டிவ்க்கு xy yz இருக்குன்னு அசியூம் பண்ணிக்கணும். xyயும் yzம் இருக்குன்னா xy பேர் இந்த ரிலேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். xy belongs to r னா 3x minus y 0. yz belongs to r னா 3y minus z 0. இப்போ xz இருக்கணும்னா 3x minus z 0வா இருக்கணும். பட் நீ இதுல இருந்து y எலிமினேட் பண்ணி பாரு. இங்க 2 ஈக்குவேஷன்ஸ் இருக்கா? இங்க 3y இருக்கு, இங்க வெறும் y தானே இருக்கு. இதை 3ல மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணோம்னா y எலிமினேட் ஆயிடும். y எலிமினேட் ஆச்சுன்னா நம்மளுக்கு ஃபைனல் ரிலேஷன் 9x minus z தான் 0 ஆகும். 9x minus z தான் 0 ஆகும். அப்போ 3x minus z not equal to 0. அப்போ xz does not belongs to r, not transitive. இதே நீ அந்த ஆர்டர் பேர்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டும் சொல்லலாம். இந்த ரிலேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி பேர்ஸ் அங்க எத்தனை இருக்குன்னு பாரு. ஃபர்ஸ்ட் செட்ல x1, x1னா y3 வரும், 1,3. x2னா y6, x3னா y9, x4னா y12, 3 4 12. x5 எடுக்கலாம். 5 எடுத்தா 15 ஏல இல்ல, 14ஓட ஸ்டாப் ஆயிடுதுல. அப்ப இந்த 4 பேர் தான். இப்ப இந்த 4 பேர்ல இருந்து நீ இந்த ரிலேஷன்ஸை செக் பண்ணலாம். 1,1 இருந்தா 1,1 2,2 3,3 இதெல்லாம் இருந்தாதான் ரிஃப்ளெக்சிவ். 1,1 இல்ல, ஸோ நாட் ரிஃப்ளெக்சிவ். 1,3 இருந்தா 3,1 இருக்கணும், அப்பதான் சிமெட்ரிக். 1,3 இருக்கு, 3,1 இல்ல, நாட் சிமெட்ரிக். டிரான்சிட்டிவ்க்கு இந்த ஃபார்ம்ல ரெண்டு பேர் எடுக்கணும். xy yz, xy yz ஃபார்ம்ல பேர் இருக்கான்னு பாரு. xy எதுல முடியுதோ அதுல ஆரம்பிக்கணும். 1 3 3ல முடியுது, 3ல ஆரம்பிக்குதா? 1 3 3 9 அந்த பேர் எடுத்துக்கலாம். காமனா இருக்கு அந்த 3யை விட்டுட்டு 1 9 இருக்கான்னு பாருங்க. 1 3 3 9 1 9 இல்ல, அப்ப நாட் டிரான்சிட்டிவ். ஓகே, போக போக கம்ஃபர்டபுளா இருக்கு. நீட்டா எழுதிக்கோங்க. ஒரு 5 6 சம்ஸ் பார்த்தாதான் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அப்பதான் இதெல்லாம் புரியும். நீ கவனிச்சுட்டே வா, ப்ராப்பரா எழுதிக்கிட்டே வாங்க. ரொம்ப ஈஸியான சாப்டர், புரிஞ்சுட்டோம்னா ஈஸியா இருக்கும். மிஸ் பண்ணாம பார்த்துட்டே வா. செகண்ட் ரிலேஷன், ரிலேஷன் ஆர் இந்த செட் ஆஃப் n of natural numbers defined as natural numbers define பண்றோம். subdivision 2 or on natural numbers such that the relation r equal to the ordered pair x comma y, y equal to x plus 5 and x less than 4. இப்ப பாரு, அந்த ரிலேஷன் கொடுத்திருக்க ரிலேஷன்ல ஆர்டர் பேர் ஃபைனைட்டா இருந்தா இந்த மாதிரி பண்றது தானே பெட்டர். ஸோ நான் ரிலேஷனை அப்டைன் பண்ணிக்கிறேன். இப்ப பாரு, x less than 4, 4 விட லெஸ்ஸா இருக்கிற நேச்சுரல் நம்பர்ஸ்லாம் இது.
4 விட லெஸ்ஸா இருக்கிற நேச்சுரல் நம்பர்ஸ் 1 2 3 1 2 3. இப்போ x1 அப்படின்னு யூஸ் பண்ணீங்கன்னா y ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் 5, x1னா y6, x2னா y7, x3னா y8. இந்த 3 பேர் தான் வரும். ஏன்னா அவன் டிஃபைன் பண்ணியிருக்க டொமைன் எக்ஸ் லெஸ் தென் 4, எக்ஸ் லெஸ் தென் 4னா 4 விட லெஸ்ஸா இருக்கிற நேச்சுரல் நம்பர்ஸ் 1 2 3, x1 2 3, கரஸ்பாண்டிங் y 6 7 8. ஓகே, இப்போ இது ரிஃப்ளெக்சிவா? ரிஃப்ளெக்சிவ்னா டிஃபைன் பண்ணிருக்க செட்ல இருக்கிற எல்லா எலமெண்ட்டும் அதோட ரிலேட் ஆகும். நேச்சுரல் நம்பர்ஸ்ல ஃபர்ஸ்ட் எலமெண்ட் 1, 1,1 இங்க இருக்கான்னு பாரு. 1,1 இங்க இருக்கான்னு பாரு. இல்ல, 1,1 does not belong to R. Therefore R is not reflexive. சிமெட்ரிக்கான்னு பாருங்க. சிமெட்ரிக்னா 1 6 இருந்தா 6 1 இருக்கணும். 1 6 belongs to R, but 6,1 does not belong to R. Therefore R is not symmetric. Third, நல்ல கவனிப்பா. Third important, நல்ல கவனி. ஒரு பேர் இருக்கணும். அந்த பேர் எதுல எண்ட் ஆகுதோ அதுல ஸ்டார்ட் ஆகுற மாதிரி பேர் இருக்கான்னு பார்க்கணும். இப்போ 1,6 இருக்கா? 6ல ஸ்டார்ட் ஆகுற மாதிரி பேர் இருக்கா இங்க? இல்ல. அடுத்த பேர் பாரு, 2,7, 7ல எண்ட் ஆகுது. 7ல ஸ்டார்ட் ஆகுற மாதிரி பேர் இருக்கா? இல்ல. இது 8ல எண்ட் ஆகுது. 8ல ஸ்டார்ட் ஆகுற மாதிரி பேர் இருக்கான்னு பாரு. இல்ல. அப்போ ஏபி பிசி இருக்கான்னு முதல் பார்க்கணும். ஏபி பிசி ஃபர்ஸ்ட் இருக்கான்னு பார்க்கணும். இங்க ஏபி பிசியே இல்ல. அப்போ இதை டிரான்சிட்டிவா தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். இங்க இது வந்து டிரான்சிட்டிவ். டிரான்சிட்டிவ் ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸ்லயே சொன்னேன். இங்க எக்ஸ்பிளைன் பண்றேன் பாரு. xy yz belongs to R, which implies x comma z belongs to R, not transitive. Not transitive na xy yz belongs to R and xz does not belong to R. இப்படி இருந்தா transitive, இப்படி இருந்துச்சுன்னா not transitive. பட் இங்க இப்படி ரெண்டு பேரே எக்ஸிஸ்ட் ஆகல. ஒரு இதுல முடியறதுல தான் இன்னொன்னு ஆரம்பிக்கணும். அந்த மாதிரி பேர் இருக்கு. அப்ப 1,6 இருக்கு, 6ல ஸ்டார்ட் ஆகுற மாதிரி பேரே இல்லை. 2,7 இருக்கு, 7ல ஸ்டார்ட் ஆகுற மாதிரி பேரே இல்லை. 3,8 இருக்கு, 8ல ஸ்டார்ட் ஆகுற மாதிரி பேரே இல்லை. அதனால இதை வந்து நம்ம என்னவா தான் கன்சிடர் பண்ணணும்? டிரான்சிட்டிவா தான் கன்சிடர் பண்ணணும். ஸோ ரீசன் எப்படி எழுதுறோம் பாரு. Here A, B belongs to R. இந்த பேர் இருக்கு. பட் B, Cன்ற பேரே இல்லை. does not belongs to R. இது ரெண்டுமே இருந்தாதான் ஃபர்தரா நீ போ டிரான்சிட்டிவா நாட் டிரான்சிட்டிவா. ஏபி இருக்கு, பிசிஏ எக்ஸிஸ்ட் ஆகல இல்ல. therefore R is transitive. இந்த கேஸ டிரான்சிட்டிவா தான் நம்ம அஸ்யூம் பண்ணணும். இத காப்பி பண்ணிடு. சொல்லுங்க சார். செகண்ட் ஆப்ஷன்ல 1,6 belongs to R தானே சார்? ஓ சாரி சாரி. Sir. Yes, sir. Sir, can you please explain transitive once again, sir? Okay, 1 second. இங்க கவனி, நான் ஒரு எக்ஸாம்பிள் தரேன். அதை நல்லா அப்சர்வ் பண்ணுங்க. அது ஓகேனா இது புரியும். Suppose relation இப்படி டிஃபைன் பண்றான்னு வச்சுக்கோ. R equals to 1,2, 2,3, 1,3, 1,1, 2,2.
ஒரு ரிலேஷன் இப்படி டிஃபைன் பண்றான். இப்ப இது டிரான்சிட்டிவா நீ செக் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் 2 ஆர்டர் பேர் எடுக்கணும். என்ன ஃபார்ம்ல திரும்ப அந்த ஆர்டர் பேர் ஏபி அண்ட் பிசி, இந்த ஃபார்ம்ல 2 பேர் மொதல் நீ எடுக்கணும். இந்த பேர் எப்படி இருக்குன்னு பாரு. ஃபர்ஸ்ட் பேரோட எண்டிங் என்னவோ அதோட ஸ்டார்டிங் தான் அடுத்த பேரோட ஃபர்ஸ்ட் எலமெண்டா இருக்கும். இப்ப இது பில எண்ட் ஆகுது, இது பில ஸ்டார்ட் ஆகும். இந்த மாதிரி பேர்ஸ் இங்க இருக்கான்னு பாரு. ஒரு பேர் முடியணும், அதுல ஆரம்பிக்கிற மாதிரி இன்னொரு பேர் இருக்கும். 1 2 2ல எண்ட் ஆகுது, 2ல ஸ்டார்ட் ஆகுற மாதிரி பேர் இருக்கா? இருக்கு. அப்போ 1 2 2 3 இருக்கு. இன் பிட்வீன் இருக்க 2 விட்டுரு, பேலன்ஸ் என்ன வரும்? 1 3 இது இருக்கான்னு பாரு. இருக்கு. அப்போ இந்த பேருக்கு ஓகே. வேற எதுவும் அது மாதிரி எக்ஸிஸ்ட் ஆகுதான்னு பாரு. இப்ப இது 3ல எண்ட் ஆகுதா? 2 3 3ல ஸ்டார்ட் ஆகுற மாதிரி பேர் இருக்கா? இல்ல. இது 3ல எண்ட் ஆகுது, 3ல ஸ்டார்ட் ஆகுற மாதிரி பேர் இருக்கா? இல்ல. அப்போ 1 1 1ல எண்ட் ஆகுது, 1 1 1ல ஸ்டார்ட் ஆகுற மாதிரி பேர் இருக்கா? இருக்கு. 1 2 1 1 1 2 இன் பிட்வீன் அந்த காமனை விட்டு பேலன்ஸ் என்ன வரும்? 1 2 இது இருக்கான்னு பாரு. இருக்கு. 1 2 இதே மாதிரி நெக்ஸ்ட் 1 1 இருக்கு, 1 3 இருக்கு. 1 1 1 3 இத விட்டுடலாம். 1 3 இருக்கா? இருக்கு. 2 2 2ல ஸ்டார்ட் ஆகுற மாதிரி பேர் இருக்கான்னு பாரு. 2 2 2ல எண்ட் ஆகுது, 2ல ஸ்டார்ட் ஆகுற மாதிரி பேர். 2 2 2 3 இந்த 2 எலிமினேட் பண்ணிட்டேன்னா 2 3 2 3 இருக்கா? இருக்கு. அப்போ இந்த ரிலேஷன்ல ஏபி பிசி ஃபார்ம்ல 2 பேர் இருந்தா ஏசியும் இருக்கா? ஏபி பிசின்ற ஃபார்ம்ல 2 பேர் இருந்துச்சுன்னா காமனா இருக்கிறத விட்டு பார்த்தா பேலன்ஸ் ஏசியும் இருக்கு. அப்போ இது டிரான்சிட்டிவ். இப்ப இங்க எழுதியிருக்கல அந்த ரிலேஷன் வந்து டிரான்சிட்டிவ். நல்லா கவனிப்பான். இப்படிதான் செக் பண்ணும் டிரான்சிட்டிவ். இதே நல்லா கவனி. இந்த பேர் கொடுக்கலன்னு வச்சுக்கோ ரிலேஷன், இந்த 4 தான் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் இதே சாட்டிஸ்ஃபை பண்ணும். 1 2 இருக்கு, 2 3 இருக்கு. 1 3 இருக்கா? இல்ல. நாட் டிரான்சிட்டிவ். அப்போ டிரான்சிட்டிவா செக் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஏபி பிசி ஃபார்ம்ல 2 பேர் இருக்கணும். ஏ பி பி சி இந்த ஃபார்ம்ல ஒரு பேர் எக்ஸிஸ்ட் ஆகணும். அப்புறம் தான் ஏசி இருக்கா இல்லையான்னு பார்க்கணும். ஏசி இருந்தா டிரான்சிட்டிவ், ஏசி இல்லைன்னா நாட் டிரான்சிட்டிவ். பட் இந்த ப்ராப்ளம்க்கு ஏபி பிசி ஃபார்மே இல்ல பாரு. ஏபி பிலாங்ஸ் டு ஆர் ஒரு பேர் இருக்கு, அது எண்ட் ஆகுறதுல ஸ்டார்ட் ஆகுற மாதிரி ஒரு பேரே இல்லை. 1 6 இருக்கு, 6ல ஸ்டார்ட் ஆகுற மாதிரி இல்ல. 2 7 இருக்கு, 7ல ஸ்டார்ட் ஆகுற மாதிரி இல்ல. 3 8 இருக்கு, 8ல ஸ்டார்ட் ஆகுற மாதிரி இல்ல. அப்போ இதை டிரான்சிட்டிவா தான் நினைச்சது. ஓகேவா? கிளியர் சார். ஓகே. இன்னும் 4-5 சம் பார்த்தா கிளியரா ஆயிருப்பா. நீங்க இதை காப்பி பண்ணிட்டே வாங்க, போக 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 கிளியரா. 1-2 சம்ல கான்செப்ட் திறவாக. ஓகே, இதை பண்ணிடலாம்ல. Subdivision 3. A relation or in the set A equal to or on A equal to 1 2 3 4 5 6. 1 to 6ல டிஃபைன் பண்றான். எப்படி டிஃபைன் பண்றான்னா the relation R equal to the ordered pair x, y such that y is divisible by x. Y is divisible by x னா என்ன மீனிங்? Y is divisible by x னா என்ன மீனிங்? சார் x ஓட மல்டிபிள் y or x divides y ன்னு தான் மீனிங். Y is divisible by x னா x divides y. ஃபர்ஸ்ட் நம்பர் செகண்ட் நம்பரை டிவைட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நம்பர் செகண்ட் நம்பரை டிவைட் பண்ணணும். நான் ஃபர்ஸ்ட் ஜெனரல் ப்ரூஃப் கொடுக்குறேன், எப்படி இருக்குன்னு பாரு. இந்த சம் இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் ரிஃப்ளெக்சிவ் செக் பண்ணணும்னா x, x எடுத்துக்கணும். ரெண்டுமே சேம்.
ordered pair x comma y for reflexive both same x comma x ன்னு எடுத்துக்கோ. இப்போ இந்த கேஸ் ஃபர்ஸ்ட் நம்பர் செகண்ட் நம்பரை டிவைட் பண்ணுவோம். x divides x, y is divisible by x என்ன மீனிங்? ஃபர்ஸ்ட் நம்பர் டிவைட் செகண்ட் நம்பர். x divides x, true or false அப்பா? True, sir. True. X divides x. Therefore, R is reflexive. R is reflexive. இப்போ symmetric ஆன்னு பார்க்கலாம். Symmetric னா xy true னா yx உம் true. xy true னா என்ன மீனிங்? x divides y னா y divides x ஆ? x y ய டிவைட் பண்ணுச்சுன்னா y x அ டிவைட் பண்ணுமா? Not necessary. அப்போ எக்ஸாம்பிள் கொடுத்து டிஸ்க்ரோப் பண்ண. இப்ப பாரு, ஃபர்ஸ்ட் நம்பர் செகண்ட் நம்பரை டிவைட் பண்ற மாதிரி ஒரு பேர் எடு. 1,2 அந்த ரிலேஷன்ல இருக்குமா? 1 divides 2, இது ட்ரூ தானே? 1 2 டிவைட் பண்ணும். அப்போ 1,2 belongs to what? Since 1 divides 2, 1,2 இருக்கும். பட் 2,1 does not belongs to what? 2 1 டிவைட் பண்ணுமா? டிவைட் பண்ணாது. ஏன்னா இன்டீஜரா ஆன்சர் வரும். 2 does not divide 1. ஏன்னா 1/2 not an integer. 1/2 இன்டீஜர் கிடையாது, அதனால டிவைட் பண்ணாது. 1 2 இருக்கு, 2 1 இல்ல. therefore R is not symmetric. இப்ப நாட்ன்றதுக்கு நான் எக்ஸாம்பிள் கொடுத்தேன். ரிஃப்ளெக்சிவ்னா ஜெனரலா ப்ரூஃப் கொடுப்பேன், எக்ஸாம்பிள் கொடுக்கல. தேர்ட், ஃபர்ஸ்ட் இந்த டிரான்சிட்டிவான்ஸ் நம்ம கெஸ் பண்ணிக்கணும், அதுக்கேற்ற மாதிரி தான் ப்ரூஃப் கொண்டு போகணும். டிரான்சிட்டிவ்னா என்ன? xy இருக்கணும், yz இருக்கணும். x டிவைஸ் y. தேர்ட் எழுதுறேன். xy, yz belongs to what? xy belongs to what என்ன அர்த்தம்? x divides y. y, z belongs to what என்ன meaning? y divides z. x y divide பண்ணும், y z divide பண்ணுமா? x z divide பண்ணுமா? Yes, x sir. is divide பண்ணும். அப்போ இதுக்கு நான் எக்ஸாம்பிள் கொடுக்கல பாரு, இதுக்கு எப்படி ப்ரூஃப் தரேன் பாரு. x divides y னா என்ன மீனிங்னா, y by x வந்து இன்டீஜர், y by x வந்து இன்டீஜர். y divides z னா என்ன மீனிங்? y z டிவைட் பண்ணும். அப்போ z by y யும் இன்டீஜர். இது ஈக்குவேஷன் 1, இது ஈக்குவேஷன் 2. இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் மல்டிப்ளை பண்ணும். 1 into 2. LHS ஓட ப்ராடக்ட் என்ன? y by x into z by y. RHS ஓட ப்ராடக்ட் என்ன? இன்டீஜர் into இன்டீஜர். இப்ப y எலிமினேட் பண்ணிடலாம். z by x. z by x equal to இன்டீஜர் into இன்டீஜர் என்ன? இன்டீஜர் தானே வரும். ரெண்டு இன்டீஜர் மல்டிப்ளை பண்ணா இன்டீஜர் தான் வரும். z by x இன்டீஜர்னா என்ன மீனிங்? x divides z. x divides z. x divides z னா x, z belongs to what? x y y z belongs to what? x, z belongs to what? Therefore R is transitive. இப்பயும் பாருங்க, ஜெனரலா தான் ப்ரூஃப் கொடுத்திருக்கேன், எக்ஸாம்பிள் கொடுக்கல. நாட் மட்டும் நான் எக்ஸாம்பிள் கொடுத்து டிஸ்ப்ரூவ் பண்றேன். எஸ்னா ஜெனரலா தான் ப்ரூஃப் கொடுக்கும். இம்பார்ட்டன்டான சம்திங். டவுட்ஸ் இருந்தா கேளு, நான் திரும்ப எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேனா காப்பி பண்ணு.
Okay. Fourth one. A relation R in the set of Z of all integers. A relation on set of all integers. Integers la define பண்றோம். Infinite set. Defined as R equal to the ordered pair x comma y such that x minus y is an integer. X minus y is an integer. இதுதான் இங்க ரிலேஷன். டிஃபரன்ஸ் x minus y இன்டீஜரா இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் ரிஃப்ளெக்சிவான்னு பார்க்கணும். x comma x க்கு செக் பண்ணணும். ஃபார் x comma x, x minus y, y is x. x minus x வந்து என்ன? 0. 0 இன்டீஜரா? Yes, sir. 0 இன்டீஜர் தான். எந்த ஒரு நம்பரும் அதோடய சப்ட்ராக்ட் பண்ணா 0 தான் வரும். 0 always is an integer. So R is reflexive. R is reflexive. Symmetric ஆன்னு பார்க்கலாம். நீ ஃபர்ஸ்ட் சொல்லு, x minus y இன்டீஜர்னா y minus x உம் இன்டீஜரா? Yes, sir. ஆமா, ஈக்குவல் மேக்னிடியூட் ஆப்போசிட் சைனா வரும். x minus y இன்டீஜர்னா y minus x வந்து அதோட நெகட்டிவ் வரும். அப்ப அதுவும் இன்டீஜர் தான். ஃபார் எக்ஸாம்பிள் 2 minus 4 minus 2 னா 4 minus 2 plus 2 both are integer. அப்ப இது சிமெட்ரிக் தான், ஜெனரலா தான் ப்ரூஃப் கொடுக்கும். அப்ப பாரு, let x comma y belongs to R. ஃபர்ஸ்ட் xy R ல இருக்குன்னு அஸ்யூம் பண்ணணும். xy R ல இருக்குன்னா என்ன மீனிங்னா x minus y is an integer. x minus y integer னு மீனிங். x minus y integer னா y minus x என்னது? is an integer. y minus x integer னா y comma x belongs to R. xy belongs to R implies yx belongs to R. Therefore, R is symmetric. Second over. Third, transitive க்கு xy yz belongs to R னு அஸ்யூம் பண்ணணும். xy comma yz belongs to R. xy belongs to R னா என்ன மீனிங்? x minus y is an integer. y comma x z belongs to R னா என்ன? y comma z belongs to R. y minus z also integer. இப்ப இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா பிளஸ் y மைனஸ் y கேன்சல் ஆயிடும். பேலன்ஸ் என்ன இருக்கும்? x minus z. இன்டீஜர் பிளஸ் இன்டீஜர் என்ன பாருங்க? இன்டீஜர் தான். ரெண்டு இன்டீஜர் ஆட் பண்ணோம்னா ரிசல்டன்ட்டும் இன்டீஜர் தான். x minus z உம் இன்டீஜர்னா x comma z belongs to R. xy yz belongs to R implies x comma z belongs to R. Therefore, R is transitive. இது பாரு, மூணுமே இருக்கு. ரிஃப்ளெக்சிவா இருக்கு, சிமெட்ரிக்கா இருக்கு, டிரான்சிட்டிவா இருக்கு. இதை காப்பி பண்ணிடுறேன்.
இதெல்லாம் 1 மார்க் கொஸ்டின்ப்பா. சும்மா 1 மார்க்ல கேட்பாங்க. உனக்கு மீனிங் புரிஞ்சா போதும். 5th ஒன்ல ஃபர்ஸ்ட் பாரு. ஒரு ரிலேஷன் எதுல டிஃபைன் பண்றோம்னா, ரிலேஷன் டிஃபைன்ட் ஆன் A, the set of all human beings in a town. ஒரு டவுன்ல இருக்க எல்லா ஹியூமன் பீயிங்கும் எடுத்துக்கோ. அதுல ஒரு ரிலேஷன் எப்படி சொல்றான்னு பாரு. The ordered pair x, y belongs to what? When x and y work to the same place. சேம் பிளேஸ்ல ஒர்க் பண்றவங்க எல்லாம் அந்த பேர்ல வந்துருவாங்க. அந்த ரிலேஷன்ல பேரா வந்துருவாங்க. இப்பவா ஃபர்ஸ்ட் ரிஃப்ளெக்சிவா இது. ரிஃப்ளெக்சிவ்க்கு என்ன பண்ணணும்? y எல்லாம் x ன்னு எடுத்துக்கணும். x and x work to the same place. True or false? True, x sir. and x னா both same. ஒரே இடத்துல தான் வேலை பார்ப்பாங்க கண்டிப்பா. Therefore or reflexive. X and y work to the same place now, which imply that y and x also work to the same place. Correct தானே? x உம் y உம் ஒரே இடத்துல வேலை பார்க்கறாங்கன்னா y and x also work at the same place தான். Therefore or is symmetric. Third, xy, yz. X and y work at the same place. And y and z work to the same place. X உம் y உம் ஒரே இடத்துல வேலை பார்க்கறாங்க. Y உம் z உம் ஒரே இடத்துல வேலை பார்க்கறாங்கன்னா கண்டிப்பா x and z also work to the same place. Therefore or is transitive. மூணுமே இருக்கு. ஓகே, b யும் இதேதான்ப்பா. b என்ன டிஃபைன் பண்ணிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, x and y live in the same locality. x and y live in the same locality. இதே மாதிரி ஆன்சர் பண்ணிடலாம். அதனால நான் செகண்ட் நான் பண்ணல. அது நீ இதே மாதிரி பண்ணிடலாம். c பாரு, c என்ன டிஃபைன் பண்ணி or equal to the set of all ordered pair x, y such that x, y. X is exactly 7 centimeters taller than y. X is exactly 7 centimeters taller than y. X வந்து y விட 7 சென்டிமீட்டர் கரெக்டா கூட இருக்கணும். அந்த மாதிரி இருக்கிற பர்சன்ஸ் எல்லாம் இந்த ரிலேஷன்ல வந்துருவாங்க. இப்ப இது ரிஃப்ளெக்சிவா? ரிஃப்ளெக்சிவ்னா என்ன? ஒருத்தர அவரோடய கம்பேர் பண்ணணும். XY டிஃபரெண்டா இல்லாம போத் சேம் x, x. ஒரு பர்சன் அவருக்கே 7 சென்டிமீட்டர் டாலரா இருக்க சான்ஸ் இருக்கா? No, sir. ஆமா. X is not 7 centimeter taller than x. Not very important. Therefore, or is not reflexive. Symmetric இருக்குமா? X is exactly 7 centimeter taller than y na. Y is 7 centimeter taller than x. No, sir. Shorter. No, shorter. But not symmetric. XY ஆர்ல இருக்குன்னு அஸ்யூம் பண்ணும். அப்ப அதுக்கு என்ன மீனிங்னா x is 7 centimeter taller than y. அப்போ y and x க்கு என்ன ரிலேஷன் தான்? y is 7 centimeter shorter than x. அப்ப y அந்த ரிலேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணல. டாலரா இருக்கும். ஆனா இங்க ஷார்ட்டர் ரிலேஷன் தான் வருது. அப்ப y, x does not belong to R. Therefore R is not symmetric. டிரான்சிட்டிவா இருக்குமா? டிரான்சிட்டிவ்னா என்ன? XY க்கு உள்ள ரிலேஷன் YZ க்கு உள்ள ரிலேஷன் தான் XZ க்கும் இருக்குமா? X is 7 centimeter taller than Y. எவ்வளவு டிஃபரன்ஸ் வரும்? 14 ஆயிரும் சார். டபுள் ஆயிரும். வெரி குட். X is 7 centimeter taller than
y, and y is 7 centimeter taller than z, which implies that x is 14 centimeter taller than z. 7 centimeter வராது, 14 centimeter ஆயிடும். 14 centimeterனா அந்த ரிலேஷன் கிடையாது, ஏன்னா given relation 7 centimeter தானே இருக்கும். Therefore r is not transitive. காப்பி பண்ணிருக்கோம். ஒரு 12th சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட் இந்த ரிலேஷன்ஸ் பார்ட் இருக்கு தெரியுமா, ரிலேஷன் ஃபங்க்ஷன், இந்த ஃபர்ஸ்ட் சாப்டர் ரொம்ப ஈஸி, ஆனா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாதான் ஈஸி. இதுதான் கொஞ்சம் ஒரு மாதிரி ஹார்டா ஃபீல் பண்ணுவாங்க. இதுல இன்னும் நம்ம எக்ஸ்ட்ராலாம் ப்ராப்ளம் நிறைய பார்ப்போம், நல்லா கிளியர் ஆயிடும். கிளாஸை மட்டும் மிஸ் பண்ணாம வாட்ச் பண்ணிட்டே வா. ஒரு வேலை ஒன்னால அவாய்ட் பண்ண முடியாம லீவ் போட்டீங்கன்னா வீடியோ லிங்க் வாங்கி அடுத்த கிளாஸ் முன்னாடி பார்த்துருங்க. ஷரா ஆகஸ்ட்ல இருந்து ஸ்கூல்ஸ் எல்லாம் ஓபன் பண்ணிருக்கோம். ஆஃப்லைன் வரப்போ கம்ஃபர்டபுளா இருக்கும். இதை காப்பி பண்ணிட்டா சொல்லு. ஓகே, ஃபிஃப்த் நான் பண்றேன், சிக்ஸ்த் நீ பண்ணிடலாம். ஃபிஃப்த் எக்ஸ் கமா ஒய், எக்ஸ் ஒய்ஃப் ஆஃப் ஒய், இது ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். ஒரு பர்சன் அவருக்கே ஒய்ஃபா இருக்க முடியுமா? No, sir. So x is not a wife of x. Therefore, R is not reflexive. Symmetric இருக்க முடியுமா? X, y belongs to R na. X is the wife of y. அப்ப y என்னவா இருக்கும்? Y is the Husband. Therefore, அந்த ரிலேஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணல. Y, x does not belong to R. Therefore, R is not symmetric.
டிரான்சிட்டிவா இருக்குமானா x, y belongs to R இருக்கும். பட் இங்க y, z ஒரு பேரே எக்ஸிஸ்ட் ஆகாது. நான் டிரான்சிட்டிவ்க்கு இது ரெண்டுமே ஃபர்ஸ்ட் இருக்கணும். இருந்தாதான் டிரான்சிட்டிவா நாட் டிரான்சிட்டிவான்னு பார்க்கணும். இதுல ஒன் ஆஃப் த பேர் எக்ஸிஸ்ட் ஆகலைன்னா அது டிரான்சிட்டிவா தான் நம்ம அசியூம் பண்ணணும். XY ஆர்ல இருக்கு பட் YZ ஆர்ல இல்ல. அப்போ இந்த கேஸ நீ கிளியர்லி ஆர் இஸ் டிரான்சிட்டிவ் சொல்லிடு. இப்போ அடுத்த ரிலேஷன் பாரு, ஒரு நிமிஷம்ப்பா, இதை ஆன்சர் பண்ணிருங்க. லாஸ்ட் ஒன் ஏ ட்ரை பண்ண. எக்ஸ் இஸ் ஃபாதர் ஆஃப் ஒய்னு கொடுக்கலாம். எக்ஸ் இஸ் ஃபாதர் ஆஃப் ஒய்ஸ்க்கு பதிலாக ஃபாதர். ஒருத்தர் அவருக்கே ஃபாதரா இருக்க முடியுமா? நோ, எக்ஸ் இஸ் நாட் அ ஃபாதர் ஆஃப் எக்ஸ், நாட் ரிஃப்ளெக்சிவ். சிமெட்ரிக்கா இருக்குமா? எக்ஸ் இஸ் ஃபாதர் ஆஃப் ஒய்னா ஒய் இஸ் த சன் ஆர் டாட்டர் ஆஃப் எக்ஸ் தான் வரும், நாட் சிமெட்ரிக். டிரான்சிட்டிவும் இருக்காது. எக்ஸ் இஸ் த ஃபாதர் ஆஃப் ஒய், y is the father of z, but x is grandfather of z, therefore not transitive அப்படின்னு நீ கன்க்ளூஷன் எழுதிருப்பா. நெக்ஸ்ட் ஒன் இதை காப்பி பண்ணிட்டு சொல்ல, அடுத்த சம் போகும். Question number 2 இம்பார்ட்டன்டான சம் போர்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல 2, 3, 4 இதெல்லாம். ஓகே, ஒரு 7 சென்டிமீட்டர் டாலர் ப்ராப்ளம் ஒன்று பார்த்தோம்ல, அதுல டிரான்சிட்டிவ் கொஞ்சம் பாரு. டிரான்சிட்டிவ்னா என்ன மீனிங்னா, எக்ஸ் கமா ஒய், ஒய் கமா இசட் பிலாங்ஸ் டு ஆர், ஆர்ல இருக்குன்னு அசியூம் பண்ணிக்கணும். அதான் டிரான்சிட்டிவ் ப்ராப்பர்ட்டி. டிரான்சிட்டிவ் ப்ராப்பர்ட்டி என்னன்னா எக்ஸ் ஒய், ஒய் இசட் பிலாங்ஸ் டு ஆர். அப்போ எக்ஸ் ஒய் அந்த ரிலேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும், ஒய் இசடும் அந்த ரிலேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். அப்போ என்ன மீனிங், எக்ஸ் இஸ் 7 சென்டிமீட்டர் டாலர் தென் ஒய், ஒய் இசடும் அந்த ரிலேஷன்ல இருக்குன்னு தான் நம்ம அசியூம் பண்ணணும். டிரான்சிட்டிவ் ப்ராப்பர்ட்டியோட கிவனே அதுதான். அப்போ நீ என்ன பண்ணிக்கணும், ஒய் இஸ் 7 சென்டிமீட்டர் டாலர் தென் இசட்னு அசியூம் பண்ணிக்கிட்டு தான் அடுத்து எக்ஸ் இசட்க்கு அந்த ரிலேஷன் இருக்கான்னு பார்க்கணும். அவன் எக்ஸ் ஒய்க்கு கொடுக்குறான்ல, அதே தான் ஒய் இசட்க்கும் நம்ம அசியூம் பண்ணிக்கணும். டிரான்சிட்டிவ் ப்ராப்பர்ட்டினா எக்ஸ் ஒய், ஒய் இசட் ரெண்டுத்துக்குமே சேம் மீனிங் தான், சேம் ரிலேஷன் இருக்கிறதா அசியூம் பண்ணிக்கணும். ஓகேப்பா, இம்பார்ட்டன்டான சம் பாஸ் செகண்ட். நல்லா கவனிங்க, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இம்பார்ட்டன்ட். நிறைய வாட்டி போர்டு எக்ஸாம்ல கேட்டிருக்கோம். செகண்ட் கொஸ்டின், show that the relation or in the set of real numbers. ஒரு ரிலேஷனை டிஃபைன் பண்றான், ரிலேஷன் ஆன் ரியல் நம்பர். எதுல டிஃபைன் பண்றான்றது இம்பார்ட்டன்ட். ஏன்னா ரிஃப்ளெக்சிவ்க்கு எதுல டிஃபைன் பண்றான்றது தான் இம்பார்ட்டன்ட். அப்போ ரிலேஷன் வந்தாலே ஃபர்ஸ்ட் அதை எதுல டிஃபைன் பண்ணிருக்கான்னு பாருங்க. A relation or defined on the set of real numbers defined as or equal to the pair a comma b such that a less than or equal to b square, a less than or equal to b square is neither reflexive nor symmetric nor transitive. எதுவுமே இல்லைன்னு சொல்லணும். நாட்னா எக்ஸாம்பிள் கொடுத்தாலே போதும். அப்ப நீ என்ன பண்ற, எக்ஸாம்பிள்ஸ்லயே நம்ம சொல்ல போறோம். ரிஃப்ளெக்சிவ்க்கு என்ன மீனிங், ரிஃப்ளெக்சிவ்னா ஒரு நம்பர் அதோடயே ரிலேட் ஆயிருக்கு, ஒரு நம்பர் அதோடயே ரிலேட் ஆயிருக்கு. இப்போ ரியல் நம்பர்ஸ்ல ஒரு நம்பர் அதோடயே ரிலேட் ஆகாம இருக்கிற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் நீ இப்ப தரணும். இப்போ இங்க என்ன ரிலேஷன் பாரு, ஆர்டர் பேர் a, b,
ஃபர்ஸ்ட் நம்பர் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஸ்கொயர் ஆஃப் த செகண்ட் நம்பர். ஸ்கொயர் பண்ணா கிரேட்டரா இருக்கிற பேர்ஸ் எல்லாம் இதுல வந்துரும் தான். இதை சாட்டிஸ்ஃபை ஸ்கொயர் பண்ணா கிரேட்டர் இல்லாம இருக்கிற நம்பர் எதனா இருக்கா? ஸ்கொயர் பண்ணா லெஸ் ஆகும். அப்படி எதனா நம்பர் இருக்கா ரியல் நம்பர்ல? நோ ஒரு சார். ஏன் இல்ல? ஒரு நம்பரோட ஸ்கொயர் அதை விட லெஸ் ஆகுற மாதிரி இருக்குமா ரியல் நம்பர்? இப்ப நம்ம ஏக்கு செக் பண்ணணும், ரெண்டுமே சேம். அப்ப ஸ்கொயர் ஆஃப் a நம்பர் which is less than the given number. அப்படி எதனா ஒரு நம்பர் இருக்கா? இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் a number less than 1, 1 விட லெஸ்ஸா இருக்கிற ஒரு நம்பர் இருக்கு. 1/2, 1/2 நான் எடுத்துக்கிறேன். 1/2, 1/2 ஒரு நம்பர் ரிஃப்ளெக்ஷன்னா என்னப்பா? எந்த செட்ல டிஃபைன் பண்றாங்களோ அந்த செட்ல இருக்கிற எல்லா நம்பரும் அதோட ரிலேட் ஆகும். அந்த செட்ல இருக்கிற எல்லா நம்பரும் அதோடயே ரிலேட் ஆகும். நான் இப்ப 1/2 எடுக்கிறேன்னு வச்சுக்கோயேன். 1/2, 1/2 ஆர்ல இருக்குமான்னா கண்டிப்பா இருக்காது. ஏன்னா 1/2 less than or equal to 1/2 the whole square என்ன? 1/4. 1/2 விட 1/4 கிரேட்டரா? நோ சார். நோ. அதனால 1/2, 1/2 இருக்காது. ஒரு நம்பர் இல்லைனாலும் அது நாட் ரிஃப்ளெக்டிவ் தான். டிஃபைன் பண்ற செட்ல இருக்கிற எல்லா எலமெண்ட்டும் ரிலேட் ஆகும். therefore R is not reflexive. 0 to 1 இருக்குல்ல, அந்த கேப்ல இருக்க எந்த நம்பர் நீ எடுத்தாலும் அதோட ஸ்கொயர் அதை விட லெஸ்ஸா தான் இருக்கும். 0 to 1 ப்ராப்பர் ஃபிராக்ஷன்ஸோட ஸ்கொயர் ஆல்வேஸ் less than itself. 1/2, 1/3, 1/4 இது வேணாலும் எடுத்துக்கலாம். நாட் ரிஃப்ளெக்சிவ் சொல்லிட்டோம். அடுத்து சிமெட்ரிக். சிமெட்ரிக் என்ன தெரியுமா சொல்லணும்? ஏபி இருக்கணும், பிஏ இருக்கக்கூடாது. ஏபி இருக்கணும், பிஏ இருக்கக்கூடாது. ஒரு பேர் சொல்லி பார்க்கலாம். 1,2 எடுத்துக்கலாம். 1,2 அந்த ரிலேஷன்ல இருக்குமான்னு பாரு. இருக்கும். ஏன்னா a less than or equal to b square satisfy பண்ணுமான்னு பாரு. a வந்து 1 less than or equal to square of the second number 2 square. இது true or false? True தானே. 1 less than or equal to 2 square true. அப்ப 1,2 அந்த ரிலேஷன்ல இருக்கும். பட் 2,1 இருக்காது. 2,1 does not belongs to R. என்ன ரீசன்? இதே ரிலேஷன் அப்ளை பண்ணி பாரு. ஃபர்ஸ்ட் நம்பர் less than or equal to square of the second number. இது ட்ரூவா? 2 less than or equal to 1 square இல்ல? ஃபால்ஸ் சார். அப்ப 1, 2 இருக்கும், 2, 1 இல்ல பாரு. நான் ஒரு எக்ஸாம்பிள், நீ வேற டிஃபரெண்ட் எக்ஸாம்பிளும் கொடுக்கலாம். 1 எடுத்துக்கிட்டா, ஏன்னா 1 ஸ்கொயர் பண்ணா அதே தானே வரும். 1 better choice. Therefore R is not symmetric. நாட்னால நான் எக்ஸாம்பிளா கொடுத்துட்டு வரேன். இப்ப இதே மாதிரி டிரான்சிட்டிவ் பார்ப்போம். டிரான்சிட்டிவ் என்ன தெரியுமா பண்ணணும்? ஏபி பிசி இருக்கணும், ஏபி இருக்கணும், பிசி இருக்கணும். இப்ப நான் என்ன பண்றேன்? 1,1 இருக்காது. ஆக்சுவலா இங்க ரிலேஷன் என்னன்னா ஃபர்ஸ்ட் நம்பர் less than or equal to square of the second number. இப்ப நீ ஏபி எடுக்கணும், இதை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். பிசி எடுக்கணும், இதை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஆனா ஏசி சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடாது. ஏன்னா நாட் தானே நம்ம சொல்றோம். ஏசி சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடாதுன்னா இந்த நம்பரோட விட இதோட ஸ்கொயர் லெஸ்ஸா இருக்கும். அப்ப நான் என்ன பண்றேன்? இந்த நம்பர் ஒரு 5 எடுத்துக்கலாம். 5,3 எடுத்துக்கலாம். 5,3 ஆர்ல இருக்குமா? அந்த ரிலேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுமா? செக் பண்ணி பாரு. 5 less than or equal to 3 square. இது true or false? True sir. 3 true. ஏன்னா 3 square 9, அதான் கிரேட்டர். அப்ப 5,3 ஆர்ல இருக்கும். 3,2 இருக்குமா? 3 less than or equal to 2 square. இதுவும் true தானே? Yes sir. அப்ப அது ரெண்டுமே ஆர்ல இருக்கும்.
இப்ப நான் என்ன பண்றேன்னா இது எண்ட் ஆகுறதுல ஸ்டார்ட் ஆகுற மாதிரி ஒரு பேர் எடுத்திருக்கேன் 5,3 3,2 பட் 5,2 இருக்குமா வராது. இருக்காது ஏன்னா இதோட ஸ்கொயர் 4 தான் கிரேட்டர் வராது 5 விட அதனால 5,2 இருக்காது ஏபி இருக்கு பிசி இருக்கு ஏசி இல்ல பாரு therefore R is not random அப்ப என்ன க்ளூனாப்பா இங்க இருக்க நம்பரோட ஸ்கொயர் இதை விட லெஸ்ஸா இருக்க மாதிரி எடுத்துக்கணும் சியோட ஸ்கொயர் ஏவை விட லெஸ்ஸா இருக்கிற மாதிரி செலக்ட் பண்ணணும் அதனால நான் 5 எடுத்தேன் இதை 2 எடுத்தேன் 2 ஸ்கொயர் 4 5 விட லெஸ் அப்படி எடுத்தா சாட்டிஸ்ஃபை பண்ணாது இப்போ பாரு 5,3 3,2 இருக்கு ஆனா 5,2 இல்ல அப்ப நாட் ரேண்டம் அவ்வளவுதான் சிம்பிள் மாதிரி தெரியும் பட் இது சிம்பிள்லாம் கிடையாது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும் இதை காப்பி பண்ணிடுது இதே பேட்டர்ன்ல இன்னும் 2 சம் இருக்கு அது பண்ணணும் ரிஃப்ளெக்சிவ் நல்லா கவனிப்போம் ரிஃப்ளெக்சிவ் ரிலேஷனுக்கு என்ன மீனிங் ரிலேஷன் டிஃபைன்ட் ஆன் ரியல் நம்பர் எந்த செட்ல ஒரு ரிலேஷனை டிஃபைன் பண்றோம் அந்த செட்ல இருக்கிற எல்லா எலமெண்ட்டும் அதோடயே ரிலேட் ஆகும் இந்த ரிலேஷன் இந்த செட்ல இருக்கிற எல்லா நம்பரும் ரியல் நம்பர்ஸ் வந்து இன்ஃபைனைட் செட் ரியல் நம்பர் வந்து இன்ஃபைனைட் நிறைய பேர் சாட்டிஸ்ஃபை பண்ணலாம் ஃபார் எக்ஸாம்பிள் 1,1 சாட்டிஸ்ஃபை பண்ணும் given ரிலேஷன் என்ன a less than or equal to b square 1,1 எடுக்கிறதுன்னு வச்சுக்கோங்க 1 less than or equal to 1 square ட்ரூ தானே இது ஏன்னா அவன் ஈக்குவல் ட்ரூன்னு ஒண்ணு கொடுத்துருக்கான் சாட்டிஸ்ஃபை பண்ணுது 2,2 சாட்டிஸ்ஃபை பண்ணுமா சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு நினைக்கிறேன் 2 less than or equal to 2 square 4 இதுவும் ட்ரூ 1,1 2,2 3,3 1 and more than 1 எந்த நம்பர் எடுத்தாலும் சாட்டிஸ்ஃபை பண்ணும் ஏன்னா 1 விட கிரேட்டரா இருக்க நம்பர் எல்லாம் ஸ்கொயர் பண்ணா அதை விட கிரேட்டர் ஆகும் ரிஃப்ளெக்சிவ்னா நான் ஒரு எலமெண்ட் அதோடய ரிலேட் ஆகும் அதனாலதான் 1 1 2 2 இந்த மாதிரி எடுக்கிறேன் பட் 1/2 1 விட லெஸ்ஸா இருக்க நம்பர் அதுவும் ரியல் நம்பர் தானே எல்லா ரியல் நம்பரும் இந்த கண்டிஷன்ல அதோடய ரிலேட் ஆகும் இப்ப நான் 1/2 எடுத்தேன்னா 1/2 1/2 இந்த ரிலேஷன் அப்ளை பண்ணி பாரு ஃபர்ஸ்ட் நம்பர் 1/2 செகண்ட் நம்பர் ஆல்சோ 1/2 அது ஸ்கொயர் பண்ணணும் ஏன்னா பி ஸ்கொயர் இல்ல இது ட்ரூவான்னு பாரு 1/2 1/2 ஸ்கொயர் பண்ணா 1/4 கிரேட்டராவா இருக்கும் கண்டிப்பா இருக்காது அப்போ ரிலேட் ஆகல பாரு அண்டர் த கிவன் ரிலேஷன்ல ஒரு நம்பர் அதோடய ரிலேட் ஆகலன்னா நாட் ரிஃப்ளெக்சிவ் ஒரு ரியல் நம்பர் 1/2ன்ற ரியல் நம்பர் அதோடய ரிலேட் ஆகல அப்போ நாட் ரிஃப்ளெக்சிவ் Question number 5 next. இதே பேட்டர்ன் அதனால 5 முடிச்சுக்கிறேன்
check whether the relation are defined in the real number defined by cube ஸ்கொயருக்கு பதிலா cube இதான் செக் பண்ண சொல்றோம். போன சம்க்கு ப்ரூவ் தட்னு கொடுத்தா அதனால நம்ம நாட் அதனால எக்ஸாம்பிள்ல சர்ச் பண்ணோம். இங்க செக் பண்ண சொல்லியிருக்கான். ஸோ எக்ஸாம்பிள்லயே முதல் செக் பண்ணி பார்க்கலாம். இப்ப கியூப் பண்ணா கிரேட்டர் ஆகும். இதே எக்ஸாம்பிளே எடுத்துக்கலாம். 1/2 1/2 எடுத்துக்கலாம். கண்டிப்பா ஆர்ல இருக்காது. என்ன ரீசன்னா 1/2 கியூப் பண்ணா என்ன ஆயிடும்? 1/8. a less than or equal to b cube. 1/2 less than or equal to 1/8 ஆனா கிடையாது. 1/2 தான் கிரேட்டர். சாட்டிஸ்ஃபை பண்ணலையா? or is not reflexive. அதே மாதிரி சிமெட்ரிக்கும் இதே எக்ஸாம்பிளே எடுத்துக்கலாம். இங்க கியூப் பண்ணணும். ஸ்கொயருக்கு பதிலா கியூப். 1 less than or equal to 2 cube. இது ட்ரூ தான். ஏன்னா 2 cube 8. 8 தான் கிரேட்டர். 1,2 அந்த ரிலேஷன்ல இருக்கு. 2,1 இருக்குமா? 1 கியூப் பண்ணாலும் 1 தான் கிரேட்டரா வராது. But 2,1 does not belong to R. So R is not symmetric. அதே மாதிரி இங்க வா. நாட் டிரான்சிட்டிவ்னு சொல்லணும். நாட் தான் இருக்கும். அப்ப நீ எப்படி தெரியுமா செலக்ட் பண்ணணும்? இங்க இருக்க நம்பரோட கியூப் இங்க இருக்கிறத விட லெஸ்ஸா இருக்கும். இங்க இருக்க நம்பரோட கியூப் இங்க இருக்கிறத விட லெஸ்னா 2 கியூப் என்ன? 2 கியூப். டூ கியூப் என்னப்பா? 8. அப்போ இங்க 5 எடுக்காத 9 எடுக்கும். இப்ப பாரு 9,3 அதுல இருக்குமான்னு பாரு. இது ட்ரூவா? 9 less than or equal to 3 cube. 9 less than or equal to 3 cube. True. 3 cube 27. அதான் கிரேட்டர். அதே மாதிரி 3 less than or equal to 2 cube. ட்ரூவா? இதுவும் ட்ரூ. ஏன்னா 2 cube 8. 3 விட 8 கிரேட்டர். ஆனா in between இருக்க 3 விட்டுரு. 9,2 இருக்குமான்னு பாரு. இருக்காது. ஏன்னா 9 not greater than or equal to 2 cube. ஏன்னா 2 cube என்ன? 8 தான். 9 விட அது ஸ்மாலர். அதனால நாட் டிரான்சிட்டிவ். ஸோ ப்ரிப்பேர் பண்றப்போ இதெல்லாம் ஒரே டைம்ல பண்ணா பெட்டரா இருக்கும். ஃபிஃப்த் பாரு சேம். இது ரெண்டுக்கும் அதே பேர் தான் கொடுத்துருக்கோம். டிரான்சிட்டிவ்ல மட்டும் ஒரு சின்ன சேஞ்ச். இங்க 9 எடுத்துட்டேன். ஏன்னா கியூப் 2 கியூப் 8. அதனால நான் 9 எடுத்துக்கிறேன். 9 தான் எடுக்கணும்னு இல்லை. இங்க நீ 3 கியூப் எடுத்திருக்கிறதுனால 27 லெஸ்ஸா எது வேணாலும் எடுத்துக்கலாம். 9 to 26 என்ன நம்பர் வேணாலும் எடுத்துக்கலாம். 10 எடுக்கலாம். இது ஓகேனா இதையும் காப்பி பண்ணிட்டேன். இன்னொரு சம்பா அது எக்ஸாம்பிள்ல வரும்னு நினைக்கிறேன். எக்ஸாம்பிள் ஒரு வாட்டி கேட்டாங்க. எக்ஸசைஸ்ல இல்ல. அது எந்த சம்னு தெரியல. எக்ஸாம்பிள்ல இருந்தாலும் பார்த்துப்போ. இதே மாதிரி a less than or equal to b. a less than or equal to b. ஸ்கொயரும் கிடையாது கியூபும் கிடையாது. இப்ப a less than or equal to b. இப்ப நல்லா கேட்கும். எது ரிஃப்ளெக்சிவா? question கூட எழுதிக்கலாம். A relation defined on real number such that check whether the relation is reflexive, symmetric, transitive. That's the question. First வா இங்க less than or equal to இருக்குல்ல, a, a க்கு செக் பண்ணி பாரு. for a, a given relation is a less than or equal to a. இது true or false? a less than or equal to னு ஒரு லைன் இருக்கு. either less than or equal. Every number is equal to itself. Equal இருக்குல்ல, அதனால இது true தான். This is true for all real numbers. Therefore R is reflexive. நல்லா கவனி. சிமெட்ரிக்கா? a less than or equal to b னா b less than or equal to a வா? கண்டிப்பா கிடையாது.
அப்ப அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். நல்லா கவனி. 1, 2 பிலாங்ஸ் டு ஆர். என்ன ரீசன்னா 1 less than or equal to 2. இது ட்ரூ தானே? 1 விட 2 greater. But 2, 1 does not belong to R. என்ன ரீசன்னா 2 less than or equal to 1. No. 1, 2 இருக்கும், 2, 1 இருக்காது. Therefore, R is not finished. Transitive-ஆ? Transitive-ஆ இருக்குமா? நல்லா கவனிப்பா. Transitive-னா என்ன? AD BC ஆர்ல இருக்கதா அசியூம் பண்ணு. AD ஆர்ல இருக்குன்னா A less than or equal to B. BC ஆர்ல இருக்குன்னா B less than or equal to C. இப்ப இது ரெண்டுத்தையும் நான் கம்பைன் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் பார்ட் A less than or equal to B. செகண்ட் பார்ட் B less than or equal to C. A less than or equal to B, B less than or equal to C னா கண்டிப்பா A less than or equal to C தானே. ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் எடுத்து A less than or equal to C. A less than or equal to C னா A, C belongs to R. Therefore, R is transitive. R is transitive. Actually, less than or equal to or less than greater than இதெல்லாமே பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் transitive. லெஸ் தென் கிரேட்டர் தென்லாம் டிரான்சிட்டிவோட ப்ராப்பர்ட்டி. இங்க ஸ்கொயர் கியூப் இல்ல, அதனால டிரான்சிட்டிவா இருக்கு. இம்பார்ட்டன்டான சம்ம. பட் எனக்கு ஒரு டவுட், நல்லா கவனி. ஒருவேளை இங்க ஈக்குவல் டு கொடுக்கலன்னா இது என்னென்ன சேஞ்சஸ் ஆகும் சொல்லு பார்க்கலாம். இங்க ஈக்குவல் டு கொடுக்கலன்னா ரிஃப்ளெக்சிவா மட்டும் இருக்காது. வெரி குட். இங்க ஈக்குவல் இருக்கிறதுனாலதான் இது ரிஃப்ளெக்சிவா இருக்கு. ஒருவேளை இங்க ஈக்குவல் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க, ஒரு நம்பர் அதுக்கே லெஸ்ஸா இருக்குமா? ஈக்குவலா தானே இருக்கும். அதனால நாட் ரிஃப்ளெக்டிவ். இதெல்லாம் ஓகே தான், இதெல்லாம் அதே தான், இதுவும் அதே தான். இங்க ஈக்குவல் டு இல்லைன்னா இது நாட் ரிஃப்ளெக்டிவ். ஈக்குவல் டு இருக்கிறதுனாலதான் ரிஃப்ளெக்டிவ். இந்த சம்மும் எழுதிக்கோ. இந்த 3 சம்மையும் ஒரே டைம்ல ப்ரிப்பேர் பண்ணோம், அப்பதான் கன்ஃபியூஸ் ஆகாது. இம்பார்ட்டன்ட் இந்த 3. நீ வேணா பாரு, ஸ்கூல்ல எக்ஸாம் வச்சாங்கன்னா ரிலேஷன்ஸ் ஃபங்க்ஷன்ஸ்ல போர்ஷன்ஸ் வரப்போ இந்த 3 சம்ல ஒரு சம் கண்டிப்பா 5 மார்க்ல கேட்போம். இதை எழுதிட்டா சொல்லு. இது ரிஃப்ளெக்சிவ், அதனால ஜென்ரலா கொடுத்துருக்கேன். இது டிரான்சிட்டிவ், அதனால ஜென்ரலா தான் ப்ரூஃப் கொடுத்துருக்கேன், எக்ஸாம்பிள் எல்லாம் கொடுக்கல. நாட்னா தான் எக்ஸாம்பிள் கொடுக்க ட்ரை பண்ணும், அதுதான் பெட்டர் வே. நாட்டுக்கு எப்பவுமே எக்ஸாம்பிள் கொடுத்து டிஸ்ப்ரூவ் பண்றது தான் பெட்டர் வே. மார்க் மிஸ் ஆகாது. ஆக்சுவலா இது 4th கொஸ்டின் புக்ல இருக்கு. இது 4th கொஸ்டின். நான் ஒரே ஒரு ப்ராப்ளம் பார்த்தேன், அதை காப்பி பண்ணிட்டா சொல்லு.
டிட்டர்மினன்ட் ஃபுல் டெஸ்ட் என்னைக்கு எழுதுறீங்க? சண்டே எழுதுறீங்களா? சண்டே ஈவினிங் டிட்டர்மினன்ட் ஃபுல் டெஸ்ட் எழுதணும் 50 மார்க்ஸ். ஆக்சுவலா டுமாரோ கிளாஸ் இருக்குல்லப்பா, ஜேஇ கிளாஸ் இருக்கு. அதை மறந்துட்டேன். ஃப்ரைடே தான் வைக்கலான்னு பார்த்தேன், பட் ஃப்ரைடே ஜேஇ கிளாஸ் நமக்கு 6 to 8 எடுப்போம். 6:15 to 8. நீயும் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணுவ. கொஸ்டின் நம்பர் 3 பாரு, இதோட முடிச்சுக்கலாம். கொஞ்சம் கம்மி. Check whether the relation not defined in the set or defined on the set A equal to 1, 2, 3, 4, 5, 6. 1 to 6 ல define பண்ணிருக்கோம். Defined as R equal to the ordered pair A, B such that B equal to A plus 1. நல்லா கவனிங்க, கான்செப்ட் ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஏன்னா நான் டெஸ்ட் எல்லாம் கேட்கறப்போ புக்ல இருந்தெல்லாம் மினிமமா தான் கேட்பேன், அவுட் சைட்ல இருந்தா கேட்பேன். கான்செப்ட் ஸ்ட்ராங்கா இருந்தா தான் சால்வ் பண்ணுவேன். The ordered pair AB relation B equal to A plus 1. இது ரிஃப்ளெக்சிவா, சிமெட்ரிக்கா, டிரான்சிட்டிவான்னு செக் பண்ணணும். இது 2 மெத்தட்ல பண்ணலாம். கவனி, நான் 2 மெத்தட் சொல்றேன், ஏன்னா உனக்கு அப்பதான் கான்செப்ட் கொஞ்சம் நல்லா கிளியர் ஆகும். ஃபர்ஸ்ட் ரிலேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு சொல்றேன், அது எனக்கு கொஞ்சம் பெட்டரா இருக்கும். இதை சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி பேர் சொல்லி பார்க்கலாம். சப்போஸ் A1 எடுத்துக்கோ, ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் A இல்ல, கிவன் செட்ல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 1. A1ன்னா B என்ன? 1 plus 1 2. A2, A3, A4. A4னா B5, ஏன்னா 1 more. B is 1 more than A. 5னா 6. அவ்வளவுதான், இதுக்கு மேல வராது. A6 நம்ம பிக்ஸ் பண்ண முடியும். A6னா 6 plus 1 7. அந்த செட்ல 7ஏ இல்ல. அப்ப அவ்வளவுதான். இப்ப இதுல இருந்து சொல்றது ஈஸி. நல்லா கருத்து. ஆர் எடுத்துட்டியா? ரிஃப்ளெக்சிவ்னா 1 1 2 2 3 3 4 4 5 5 6 6 இருக்கணும். இங்க 1 1ஏ இல்ல. 1, 1 does not belong to R. Therefore R is not reflexive. Symmetric ஆன்னு பாரு. 1, 2 இருக்கு, but 2, 1 இல்ல. Therefore R is not symmetric. Transitive ஆன்னு பாரு. டிரான்சிட்டிவ்னா எப்படி பார்க்கணும்? AD BCன்னு பேர் இருக்கான்னு பார்க்கணும். இங்க 1 2 இருக்கு, 2ல ஸ்டார்ட் ஆகுற மாதிரி பேர் இருக்கான்னு அடுத்து இருக்கு. 2, 3. 1 2 இருக்கு, 2 3 இருக்கு. இன் பிட்வீன் இருக்க 2 விட்டுரு. 1 3 இருக்கான்னு பாரு. 1, 3 does not belong to R. Therefore R is not transitive. இதுதான் பெஸ்ட் வே இருக்கு. ஏன்னா நாட், அதனால நான் ரிலேஷன் எடுத்துட்டு அதுல எது எது இல்லைன்னு சொல்லிட்டு கன்க்ளூட் பண்ணிட்டேன். இதே ஜென்ரலா பண்றேன்னு வச்சுக்கோங்க. ஃபார் A, A, Bயும் Aவும் ஈக்குவல்னு அசியூம் பண்ணேன். என்ன A equal to A plus A equal to A plus 1னா A minus A என்ன? 0 equal to 1. 0வும் 1ம் ஈக்குவலா? No, there is a contradiction. Therefore not reflective. ஜென்ரலா பண்ணணும்னா இப்படிதான், ரிலேஷன் இல்லாம பண்ணணும்னா ரிஃப்ளெக்சிவ் இப்படிதான் பண்ணணும். ஒர்க் பண்ணி பாக்குறோம், both AB ஈக்குவல்னு ஒரு கான்ட்ரடிக்ஷன் வருது, நாட் ரிஃப்ளெக்சிவ். சிமெட்ரிக்னா AB belongs to R. AB இருக்கிறதா அசியூம் பண்ணிக்கோ. AB இருக்குன்னா B equal to A plus 1. B equal to A plus 1 தான் A equal to B plus 1 இருக்குமா? இதுல இருந்து இது வருமான்னு பாரு. No way. A not equal to B plus 1. Therefore B, A does not belong to R. R is not symmetric. இதே மாதிரி transitive. AB belongs to R. B equal to A plus 1. A, B, B, C belongs to R. அப்ப இதுக்கு என்ன மீனிங்னா B equal to A plus 1. B, C னா என்ன மீனிங்?
A comma B na B equal to A plus 1. B comma C na C equal to B plus 1. அப்போ C A C க்கு அந்த ரிலேஷன் இருக்குமா? B equal to No, A plus sir. 1. இதை காப்பி பண்ணு நான் கன்ஃபியூஸ் பண்றேன். ஆனா இந்த மெத்தட் வேணாம், இதுல பண்ண வேணாம். இதான் இதுக்கு பெட்டர் வே. இதை நான் கம்ப்ளீட் பண்றேன். B எலிமினேட் பண்ணி பாரு. B எலிமினேட் பண்ணிட்டா C equal to A plus 1 வருமான்னு பார்ப்போம். B எலிமினேட் பண்ணி நான் கொஸ்டினை மட்டும் ரப் பண்ணிடுறேன். தேர்ட்ல AB BC belongs to R னா 2 ஈக்குவேஷன். இதுல இருந்து B எலிமினேட் பண்ணி பாரு. B வந்து A plus 1. அப்போ C equal to B plus 1. B வந்து A plus 1. A plus 1 plus 1. C equal to A plus 2 வருது. A plus 2 not equal to A plus 1. C equal to A plus 1 வந்தாதான் A comma C belongs to. ஆனா A plus 2 தானே வருது. Therefore A comma C does not belong to R. Therefore R is not transitive. ஏன்னா without the elements of relation proof கொடுத்திருக்கேன். ஜெனரல் ப்ரூஃப், ஜெனரலா ப்ரூஃப் பண்றது இந்த மெத்தட். இல்ல ஃபைனைட்டா 5 எலிமெண்ட்ஸ் தானே இருக்கு, ரிலேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டே சொல்றேன்றது இந்த மெத்தட். என்ன கேட்டா இதுதான் பெட்டர் இந்த சம். இது நல்லா கோ த்ரூ பண்ணுங்கப்பா. டீச் பண்றப்போ கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி சின்ன சின்ன இதெல்லாம் நீ கிளியர் ஆயிடணும். ஏன்னா ப்ராப்பரா எழுதணும், அதான் மேட்ரு. கொஸ்டின் உனக்கு புரியுதா இல்லையான்னு ஓரல் டெஸ்ட் கிடையாது, ரிட்டன். நீ பேப்பர்ல எழுத தெரியணும், அதுதான் மிஸ் பண்ணுவாங்க. கொஸ்டின்லாம் புரியும், எல்லாம் மீனிங்லாம் புரியும், ஆனா ப்ரெசென்ட் பண்ண தெரியாது. ப்ராப்ளம் மார்க் அதுல தான் போகும். அதனால இதை கொஞ்சம் ப்ராப்பரா ப்ரிப்பேர் பண்ணிட்டே வாங்க. அடுத்த கிளாஸ்ல ரிலேஷன்ஸ் முடிச்சுட்டு ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். சண்டே டெஸ்ட் வைக்கலாம்னு நான் டிசைட் பண்ணிட்டேன். சண்டே ஈவினிங் எழுதலாமா இல்ல மார்னிங்? சண்டே எந்த டைமிங் கம்ஃபர்டபுளா இருக்கும்? ஈவினிங் ஒரு 1 hour டெஸ்ட். ஓ, சண்டே ஃபுல்லா டெஸ்ட் இருக்கா? சரி, மண்டே எழுதலாம். மண்டே ஈவினிங் எழுதலாமா? மண்டே ஈவினிங். சரி, மண்டே ஈவினிங் எழுதலாம் டெஸ்ட். டைமிங் மேபி 7, 7:30 அது மாதிரி, 7:30 to 8:30 ஒரு 1 hour டெஸ்ட். மண்டே ரெடியா இப்போ. மண்டே யார் யாரால எழுத முடியலையோ அவங்க எனக்கு இன்ஃபார்ம் பண்ண, உங்களுக்கு நான் பர்சனலா கொஸ்டின் பேப்பர் தரேன். நீங்க அதுல ப்ராக்டிஸ் பண்ணி நீங்க எழுதிட்டு தனியா அனுப்பிச்சுக்கலாம். பட் எல்லாருமே மண்டேவே எழுத பாருங்க. ஓகேப்பா, தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். Thanks. Sir, can you teach me the doubt question? Yeah, that is the evaluation of the determinant, third order determinant, right, Amma? Yes, sir. 1 second. Okay, line.